ரீட்வீட் பண்ணி உங்க ஹேண்டில் இருந்து ஏங்க வட்ட செயலாளருங்கிறதுல அவதூறான வார்த்தை எதுவும் இல்லையே. விஜய் நாங்க கேவலமா மாஃப் பண்ண கிடையாது, அவரை வந்துட்டு அவதூறான வார்த்தை பயன்படுத்த கிடையாது. அது ஒரு காமிக்கல் வீடியோ. நானும் இப்ப எனக்கும் மீன் போடுறாங்க, நான் மீன் ட்ரோல் பண்ணல அப்படின்னு சொல்ல வரல. நிறைய யூடியூப் சேனல்ஸ் பண்றாங்க, நிறைய சோசியல் மீடியாஸ் பண்றாங்க. என்னோட கேள்வி, ஏன் ஆபாசமான கமெண்ட் பண்றீங்க அப்படிங்கறதான். அது வந்துட்டு அது அவசியம் இல்லையா? அரசியலுக்கு அப்படிங்கிற ஒரு நாகரிகம் இருக்கு. அந்த அரசியல் நாகரிகத்தை தலைவரும் பின்பற்றணும், அதை தொண்டர்களையும் பின்பற்ற சொல்ல. வைஷ்ணவி சொல்றதுன்னு இல்ல, யார் கெட்ட வார்த்தை பேசி இது பண்ணாலும் அந்த ட்ரோல் பண்றாலும் அதுக்கு அது நல்ல பழக்கம் இல்ல, அது ஒரு கெட்ட பழக்கம்னு எல்லா இடத்துல நான் சொல்றேன். ஏன்னா எல்லாராலையும் கெட்ட வார்த்தை பேச முடியும், அது நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா ஒரு கேள்வி இருக்கு. வைஷ்ணவி இன்னொன்னு சொல்லியிருந்தம்மா, தலைவன் எவ்வளியோ தொண்டன் அவ்வளின்னு. இததான் நான் 25 வருஷமா நான் பார்த்துட்டு இருக்க அரசியல்ல நான் எல்லார்ட்டும் சொல்றது, தலைவன் எவ்வளியோ தொண்டன் அவ்வளி. நீங்க போயிருக்கீங்களே, இப்ப அந்த கட்சியோட ஒரே ஒரு வீடியோ மட்டும் போடுறேன். ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் இருக்குது, ஒரே ஒரு வீடியோ போடுறேன், பாருங்க. நேரா சட்டமன்றத்தில் நிப்பாரா, இவர் முதலமைச்சரா நிக்கணுமா, நாங்க குச்சி வச்சு வந்து நம்ம வந்து தூப்பிட்டு போகணுமாடாங்க அம்மால. நாடா இது நாய் என்ன 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 நான் மரியாதையா பேசுறேன். ஐயா இருக்கிறாரு, ஆற்காட்டு வீராசாமி ஐயா இருக்கிறாரு. ஏன்னா திமுக இதுதாண்டா வரலாறு. பைத்தியக்கார பயில உள்ள அக்கால ஓலிகளை, அதாவது 4 மீட்டிங் ஆரம்பிக்கிறானுவ பொதுக்குழு கூட்டத்துல. ஏண்டா 24 மணி நேரமும் எங்களுடைய கனவு தானா? தூங்குனா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்றான், அதாவது எந்திரிச்சு வாக்கிங் போனா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிறான். இங்கே கோமனவள்ளி என்று பேசினாரே அன்றைக்கு பொதுக்குழுன்னா. இப்ப இதுக்கு என்ன பதில் உங்ககிட்ட இருக்கு வைஷ்ணவி?